பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு ரீசன் கேட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமாக சொல்லுவாங்க. அதாவது அது என்னன்னா, சார் என்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய், ஐ முரளி கிருஷ்ணா. ஐ ப்ரொவைட் டோட்டல் மெயின்டெனன்ஸ் சொல்யூஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, வெறும் பணம் மட்டும் இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கு ஒரு 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷன். நம்ம ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ஆரம்பிக்கிறோம், ரெண்டாவது நம்ம அந்த பிஸ்னஸில் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கான்ஃபிடென்ஸ். ஸோ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அது தன்னம்பிக்கையோட கண்டிப்பாக செய்வோம், அதே மாதிரி அதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக போக முடியும். நம்மவே நம்பலை அப்படின்னா வேற யார் நம்புவாங்க? தேர்ட், சாக்ரிஃபைஸ். ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைனா அது சரியாக போகலையா அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கவே ஒரு 4 to 5 years ஆச்சும் நம்ம அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த ஜேர்னியில் கண்டிப்பாக நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டைம் ஒரு லிமிட்டடாக ஒர்க் பண்ணால் போதும். பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அதிகமான டைம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அது நம்மளோட பிஸ்னஸ். 4வது, ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்க் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் தென் நம்ம அந்த ரிஸ்க்கை தைரியமாக எடுக்கணும். சில டைம் சில ரிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தரும், சில டைம் சில ரிஸ்க் நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தரும். பட் எந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம மோட்டிவேட்டடாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை நம்ம ரிஸ்க் எடுத்துட்டோம், அடுத்த தடவை எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. நம்ம ஒரு ஸ்டெப் மேலே பிஸ்னஸில் போனோம் அப்படின்னா கண்டினியூஸாக ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். 5வது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஓனர் ஆகிட்டோம் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பிசினஸ் நம்மளோடது. நம்ம தான் அங்கே டிசிஷன் எடுக்கிற நிலைமையில நம்ம இருப்போம். நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ குயிக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மேலே போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போகலாமா இல்லாட்டி பேக்லேயே போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரையக்கூடாது. ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா we need to keep moving forward. நம்ம எவ்வளோ தூரம் முன்னாடி அந்த டிசிஷன் எடுத்துட்டு போகிறோமோ கண்டிப்பாக நமக்கு அதில் சக்ஸஸ் கேரண்டீட். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 விஷயத்தை நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இன்டர்னல், இதெல்லாம் நமக்குள்ள நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். பணங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இந்த 5 விஷயத்த உள்ள இருக்கிறத நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு சொன்னா பணங்கிற அந்த 6வது விஷயத்த எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதனால நீங்க பணத்துக்காக ஸ்டக்கப் ஆகாம ரிமைனிங் குவாலிட்டிஸை நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆக முடியும். இப்போவும் நிறைய பேர் என்கிட்ட சார் என்கிட்ட நல்ல ஐடியாலாம் இருக்கு, ஆனா என்னால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல ஏன்னா பணம் இல்லை அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லுவேன். த ஹார்ட் ரியாலிட்டி ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லைஃப்ல எந்த பிசினஸும் ஆரம்பிக்க மாட்டாங்க.